ஸோ நண்பா நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் ஆம்லெட் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் தேவையான அளவுக்கு லைட்டாக ஊற்றிங்க. அவ்வளோதான். ஒரு ஒன்று நண்பா, வெங்காயம், முட்டை ஒன்று போட்டேன், சில்லி பவுட்ரு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ இதுதான். அப்புறம் மீன் மசாலா போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஊற்றிடலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்படியே பரவி விட்டுருவாங்க. ஸோ நைட்டு கடை ஹோட்டல்லலாம் இந்த பிளாட்ஃபாரத்தில் ஹோட்டல் போட்டுருப்பாங்களே அது மாதிரி பண்ணுறேன். கொழும்பு டிக்கா மாதிரி தான், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் முடிய போட்டுறோம். ஸ்லோ வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ஸோ முடிய போட்டாச்சு. ஸோ ரொம்ப முடிய எடுக்கலாம். அப்படியே திருப்பணும். இதில் தான் ஒரே இது கொஞ்சம் வேகணும். இது கொஞ்சம் வேகணும், வச்சிடலாம். ஸோ எண்ணெய்லாம் ஒரே சைடாக போயிருக்கு. நான் எண்ணெயை கொஞ்சம் கொண்டு வரேன். எண்ணெய் ஓடி வருது. ஒரே லைனாக போச்சுன்னா அப்புறம் ஒரே சைடு தான் குக்கும். ஸோ முடிய போட்டுடலாம் பண்ணியும். ஸோ ரொம்ப சூடாக இருக்கும். எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் எடுத்து மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே தான் நினைக்கிறேன். அப்படியே திருப்பிடுவாங்க. ஓகே, அப்படியே திருப்பிடுவாங்க தான். நம்ம ஒன்று திருப்பிட்டு உடஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். முட்டை கொஞ்சம் உடஞ்சிடுச்சு திருப்பும்போது. ஓகே நண்பா, ஒரு விளையாட்டு விளையாடணும் நண்பா. ஆம்லெட் கூட வெங்காயம் ஆம்லெட் இது. ஸோ நம்ம பாருங்கள், இன்றைக்கி வந்து இதுதான் வந்து கோதுமை ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ரியால் இது. ஒரு ரியால் நம்ம நாட்டுக்கு வந்து 25 ரூபா வருது. முட்டை பாருங்கள் நண்பா, ஆம்லெட். ஸோ நல்லா வந்துடுச்சு, சூப்பராக. ஸோ இது புரு சொல்லுவாங்க. புர் அரபியில், கோதுமை தமிழ் சொல்லுவாங்க. ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், செம்மையாக இருக்குது. முட்டை அப்படியே எடுத்தாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது. கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. நண்பா கம்மியாகுது. சூப்பராக இருக்கும்பா.
கரெக்டாக இருக்கும் முட்டை. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குன்பா. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று போடுங்க, அது ஷேருக்கு சமம் நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இதுதான் தமிழ் சைஸ் சாப்பிட்றேன்.